ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஒரு அரசு வேலை தான் கொண்டு இருக்கேன். தமிழக அரசாங்கத்துடைய வேலைவாய்ப்பு தான் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ஜூனியர் அசிஸ்டண்ட் மற்றும் பிரிண்டருக்கான ஒரு ஜாப்பு. சேலரியை பார்த்திங்கன்னா 19,500. அதுக்கப்புறம் நோ எக்ஸாம் நோ ஃபீஸ். இந்த வேலையை பொறுத்தவரையில் எக்ஸாம் தேவையில்லை, 10th முடிச்சிருந்தாலே போதும். 38 மாவட்டத்தை சேர்ந்தவங்களும் நம்ம விண்ணப்பிக்கலாம். ஸோ என்ன வேலை, எங்கே வேலை, என்னது அப்படின்றத இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்கிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை முழுமையாக பாருங்கள். நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படின்னா தான் நம்ம போகிற ரெகுலரான வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது தமிழக அரசோட அரசு வேலை ஒன்று தமிழக அரசு அறிவிச்சிருக்கிறாங்க. அது என்ன வேலை, என்ன மாதிரியான வேலை அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஜூனியர் அசிஸ்டண்ட்டு இந்த மாதிரியான நிறைய வேலை வாய்ப்புகள் வந்திருக்கு. இதில் பார்த்திங்க அப்படின்னா போஸ்டிங் பார்த்திங்க அப்படின்னா ஜூனியர் பிரிண்டர் அவங்களுக்கு 5 போஸ்டிங்ஸ் அறிவிச்சிருக்கிறாங்க. எஜுகேஷன்ஸ் குவாலிஃபிகேஷன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 10th முடிச்சிருக்கணும். 10th வித் ITI நீங்கள் முடிச்சிருக்கணும். இல்லாட்டி டிப்ளமோ இன் பிரிண்டிங் டெக்னாலஜியில் டிப்ளமோ முடிச்சிருந்தீங்க அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம். இது பார்த்திங்க அப்படின்னா முழுக்க ஒரு அரசு வேலை தான். அதுக்கப்புறமா இதற்கு சேலரியை பொறுத்தளவில் 19,500லேருந்து 71,900 வரை சேலரியாக பர் மந்த்துக்கு உங்களுக்கு தராங்க. இது பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார்டிங் சேலரி உங்களுக்கு 19,500. நீங்கள் எண்ட் ஆஃப் த சேலரி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 71,900 வரை தருவாங்க. இதில் அப்ளிகேஷன்ஸ் ஃபீஸுன்னு உங்களுக்கு எதுவுமே கிடையாது. எந்த விதமான அப்ளிகேஷன்ஸ் ஃபீஸும் நீங்கள் கொடுக்க தேவையில்லை. சரி, நீங்கள் இதை எப்படி அப்ளை பண்ணலாம், என்னென்ன விஷயங்கள் எப்படி செலெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்றத பொறுத்தளவில் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாங்க. அதாவது உங்களோட மார்க்கின் அடிப்படையில் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அதற்கப்புறமா இன்டர்வியூ ஒன்று நடத்துகிறாங்க. அந்த இன்டர்வியூவில் நீங்கள் கலந்துக்கிட்டு நீங்கள் இன்டர்வியூவில் நல்லபடியாக பாஸ் ஆனீங்க அப்படின்னா உங்களுக்கு டைரெக்டாக அப்பாயின்மெண்ட் கொடுத்துருவாங்க. ஸோ எந்த விதமான எக்ஸாம்ஸ் நீங்கள் எழுத தேவையில்லை. ஜஸ்ட் அப்ளிகேஷன்ஸ் போட்டால் போதும். உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி இன்டர்வியூ மட்டும்தான் வைப்பாங்க. இதில் அப்ளிகேஷன்ஸ் டேட் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 5/8/2025 லாஸ்ட் டே பார்த்திங்கன்னா 29/8/2025 வரை இருக்குது. அதாவது லாஸ்ட் டேட்டு இந்த மந்த்து 29ஆம் தேதி வரை இருக்குது. எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் ஆஃப்லைன் மோட்லேயும் அப்ளை பண்ணலாம், ஆன்லைன் மோட்லேயும் அப்ளை பண்ணலாம். எந்த வெப்சைட்னா www.stationaryprinting.dngovernment.in இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ என்னென்ன விஷயங்கள்லாம் இதில் தெரிஞ்சுக்கணும், எப்படி அதோட ஒரிஜினல் நோட்டிஃபிகேஷன்ஸ் நான் இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன். அதில் உங்களுக்கு தெளிவாக எல்லா டீட்டெயில்ஸும் சொல்கிறேன். இதில் பார்த்திங்க அப்படின்னா எழுதுபொருள் மற்றும் பிரிண்டிங்லேருந்து உங்களுக்கு வேலைவாய்ப்பு செய்தி அறிவிச்சிருக்கிறாங்க. இது பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார்டிங் உங்களுக்கு 19,500லேருந்து 71,500. சாரி ஃப்ரெண்ட்ஸ், இதில் சரியாக நமக்கு 2 சைடு ஷோ ஆகிறதுனால உங்களுக்கு எழுத்து சரியாக தெரியாமல் இருக்கலாம். இது ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கான ஒரு வேலைவாய்ப்பு தான் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு இடஒதுக்கீடு ப்ளஸ் முன்னுரிமை பார்த்திங்க அப்படின்னா ஆதி திராவிடருக்கும் பழங்குடியினருக்கும் கொடுக்குறாங்க. ஸோ SC STயை நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் விண்ணப்பிக்கலாம். நீங்கள் விண்ணப்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு முன்னுரிமை மூலமாக உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான அதிகப்படியான சான்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இருக்குது. இதர முன்னுரிமை அதாவது விடோ கேட்டகரி, மற்ற ஏதாவது முதல் தலைமுறை, அதுக்கப்புறம் மாற்றுத்திறனாளி, இந்த மாதிரி யாராக இருந்தாலுமே தாராளமாக விண்ணப்பிக்கலாம். இந்த விண்ணப்பம் நான் கீழே அட்டாச் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா இதுக்கு பேன் கார்டு, அடையாள அட்டை, ஓட்டர் ஐடி, அதுக்கப்புறம் ரேஷன் கார்டு, அதுக்கப்புறம் ஆதார் கார்டு எல்லாத்தையுமே நீங்கள் அட்டாச் பண்ணி அனுப்புகிற மாதிரி இருக்கும். இதுதான் பார்த்திங்க அப்படின்னா அந்த அப்ளிகேஷன்ஸில் உங்களோட பேர், பாலினம், அப்புறம் தகப்பனார் இல்லை கணவரது பேர், வயது, பிறந்த தேதி, இனம், மதம் மற்றும் சாதி சான்றிதழ், அப்புறம் முகவரி, உங்களோட மாவட்டம் எது, அதற்குரிய போஸ்ட் நம்பர் என்ன, அதுக்கப்புறம் விண்ணப்பிக்கும்
பதவி என்ன பதவிக்கு நீங்கள் விண்ணப்பிக்கிறீங்க, கல்வி தகுதி, உங்களோட கல்வி தகுதி என்ன, தொழில்நுட்பம், அதாவது எக்ஸ்ட்ரா நீங்கள் ஏதாவது படிச்சிருந்தீங்க அப்படின்னா அது, அதுக்கப்புறம் இங்கே தேவையான மின்னஞ்சல் முகவரி, அதற்கப்புறம் நீங்கள் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வேலைவாய்ப்பு அலுவலக பதிவு பண்ணலாம் அப்படின்ற பட்சத்தில் பரவாயில்ல. இதோடு சேர்த்து உங்களுக்கு பேன் கார்டு, ஆதார் கார்டு, அதுக்கப்புறமா ரேஷன் கார்டு, அட்ரஸ் ப்ரூஃபுக்கு ரேஷன் கார்டு, அதுக்கப்புறம் ஓட்டர் ஐடி, இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அட்டாச் பண்ணி அனுப்பணும். நீங்கள் தமிழில் தான் அப்ளிகேஷன்ஸ் போடணும்னு இல்லை, இங்கிலீஷ்லேயுமே உங்களுக்கு அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு எது விருப்பமோ அதன்படி நீங்கள் வந்து செய்யலாம். உங்களுக்கு தமிழில் அப்ளை பண்ணணுன்னாலும் தமிழில் பண்ணலாம், இல்லை இங்கிலீஷில் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் இங்கிலீஷில் பண்ணலாம். இதற்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்ஸ் லிங்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். மேலும் தகவலுக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்.